உங்களுக்கு ஆண்டவர் மான்களின் கால்களை கொடுத்துருக்கிறாருங்க. நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லுங்க. தலைமுறை தலைமுறை ஆசீர்வாதமாக நல்ல வார்த்தைகளை பேசி பழகுங்க. ஆண்டவர் உன்னை கொண்டு வச்சிருக்கிற திட்டம் பெருசுங்க. நீங்களே ஒரு மனசில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட, இவ்வளவுதான் என் வாழ்க்கைன்னு மனசில் ஒரு தீர்மானத்தை வச்சிடாதீங்க. உங்கள் மனதின் எல்லையை விரிவுபடுத்துங்க. கோவில் யானை மாதிரி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காதீங்க. கோவில் யானை என்ன பண்ணோம், சங்கிலி காலை சின்ன வயசில் கட்டி போடுவாங்க. யானையை என்ன பண்ணும், அது சின்ன சங்கிலியாக தான் இருக்கும், அது அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது வளர 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 அந்த சங்கிலி சின்னதாக தான் இருக்கும், இது யானை வளர்ந்துடும். ஆனால் அது மனசில் எப்படி தெரியுமா இருக்கும், இந்த கோயில் இடத்த விட்டு நம்மளால் வெளியே போக முடியாது. ஏன்னா எது இருக்குது, காலில் சங்கிலி இருக்குது அப்படின்னு. அது அவ்வளோ பெரிய உருவமாக இருந்தாலும் அது மனசு குறுகுன மனசாகவே இருக்கும். நிறைய பேரோட மனசு அப்படி தான் இருக்கும், குறுகுன மனசாக இருக்குது. சிந்திக்கிற சிந்தனை குறுகுனதாக இருக்குது, தரிசனம் குறுகுனதாக இருக்குது. என் வாழ்க்கை இவ்வளவு தான், இதை தாண்டி எனக்கு எதுவும் கிடையாது, இதுதான் என் வாழ்க்கைன்னு மனசில் தீர்மானிச்சிட்டிங்கன்னா உன் லைஃப் அப்படியே தான் போகும். இல்லை இல்லை இல்லை, என்னை கொண்டு ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் பெருசு, என்னை கொண்டு வச்சிருக்கிற தரிசனம் பெருசு, அதை ஆண்டவர் எனக்கு செஞ்சு முடிப்பார். நான் பார்க்குற விஷயத்தை நான் நம்பலை, என்னை அழைத்த ஆண்டவரை நான் நம்புகிறேன்.